ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட நெக்ஸ்ட் பேட்ச், அதாவது 6th பேட்ச் கமிங் ஆகஸ்ட் 27th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் டெய்லரிங்கில் ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பேசிக் பிகினர்ஸ் கூட ஜாயின் பண்ணுறதுனால மிஷின் ஹேண்டில் பண்ணுறது, ஃபேப்ரிக் நாலேஜ், டெய்லரிங்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்ஸ், குர்த்தி, மேக்ஸி, பிளவுசஸ், கிட்ஸுக்கான கார்மெண்ட்ஸ், பார்ட்டி வேர் யூஸ் பண்ணுற மாதிரி நெட்டட் ஃப்ராக், பால் கவுன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கர்ட் வேரியேஷன், இண்டோ வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ், விமனுக்கான ஷர்ட், பார்ட்டி வேர் யூஸ் பண்ணுற மாதிரி லெஹெங்கா, ஹாஃப் சாரி செட், இந்த மாதிரி இன்னும் நிறைய கார்மெண்ட்ஸ், அதாவது மோர் தேன் 50+ கார்மெண்ட்ஸ் நம்மளோட கிளாஸஸ்ல நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நம்மளோட கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 3 சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். தென் கோர்ஸ்க்கான ஃபீ நீங்க இன்ஸ்டால்மெண்ட்லயும் பே பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப இப்போ நான் ஃப்ரண்ட் மட்டும் என்ன பண்ணியிருப்பேன்னா, மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ரெண்டுமே நெக் பிரின்சஸ் அண்ட் ஆம் பிரின்சஸ் தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக் பிரின்சஸ் ஆம் பிரின்சஸ் தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் தனித்தனியாக அட்டாச் பண்ணிட்டு லைனிங் மேலே பிளேஸ் பண்ணி நெக்கை மட்டும் அடித்து திருப்பி எடுத்துருக்கிறேன். திருப்பி எடுத்துட்டு சென்டரை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இது வந்து நான் பார்டர் எதுவும் கொடுக்காம பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணலாம். பட் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு பார்டர் அட்டாச்மெண்ட் நான் கொடுக்க போறேன். ஸோ பார்டர் அட்டாச்மெண்ட் நான் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் மறந்துட்டேன். ஸோ அதனால நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமாவும் பார்டர் அட்டாச்மெண்ட் பண்ணலாம். ஓகே, பண்ணும்போது என்ன பண்ணா போதும்னா, இங்க இந்த ஜாயினிங் இருக்குல்ல, இந்த ஜாயினிங்கை லைட்டா ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த ஜாயினிங்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேல இருந்து பார்டர் அட்டாச் பண்ணி இதுக்குள்ள கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி விட்டுலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு பிரிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஆம் பிரின்சஸை அட்டாச் பண்ணாதீங்க. நெக் பிரின்சஸை மட்டும் எடுத்து லைனிங் மெயின் ஃபேப்ரிக் வச்சு திருப்புங்க. திருப்பிட்டு பார்டர் அட்டாச் பண்ணிருங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் ஆம் பிரின்சஸ் எடுத்து லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிருங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் இதை லைட்டா ஓப்பன் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்டரை சரி இந்த நெக் பிரின்சஸ் அண்ட் ஆம் பிரின்சஸ் அட்டாச் பண்ணிருந்தேன். ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே நம்மளோட நெக் போர்ஷன்ல வச்சு இந்த பார்ட் எப்படியே அட்டாச் பண்ணணும். அண்ட் தென் இந்த சைடுக்கு இது இதை நீட்டா அயன் பண்ணி எடுத்துடலாம். 1/2 இன்ச்சுக்கு ரெண்டு. இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ பார்டர் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட பார்டரோட விட்த் வந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன். பட் நான் 1 இன்ச் பார்டர் தான், 1-1.25 அந்த ரேஞ்சில் தான் பார்டர் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன பண்ணிடுவேன், ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ மேலேருந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டேன். அயன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடலாம். அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு நல்லா அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இந்த கேப் அப்படியே மார்க் பண்ணி ஓகே. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். அண்ட் அடுத்தது அதர் சைட். ஸோ இந்த சைடு இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி நீட்டாக ஒர்க்கா ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா இது இப்படி நல்லா நீட்டாக ப்ளேஸ் ஆகிரும். நான் அயன் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆட்டோமேட்டிக்காக நல்லா பெண்ட் ஆகி நின்றோம். தென் அதுக்கப்புறம் இதை எப்படி நீட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு எது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு எடுத்துடுறேன். இனி என்ன பண்றேன், இதை அப்படியே எடுத்து இந்த நெக் பிரின்சஸ் அண்ட் ஆர்ம் பிரின்சஸ் ஓப்பன்ல இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். சரிதா? ஸோ இந்த மாதிரி நீட்டா பிளேஸ் ஆகிரும். பேக் சைடு ஆல்சோ டர்ன் பண்ணி பாருங்க, நீட்டா ஃபினிஷ் ஆகிருக்கும். சரிதா? இந்த மாதிரி நீட்டா ஃபினிஷ் ஆகிருக்கும் பேக் சைடும். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ அதனால பேசின் ஸ்டிச் போட்டு எடுக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ரெண்டும் சேர்த்து